ஸோ அமினோ ஆசிட்ஸ்னால் என்னது, அது வந்து நம்ம பாடிக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அமினோ ஆசிட்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்க்கலாம். அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற உணவில் ஒன் ஆஃப் த மெயின் நியூட்ரியன்ஸ். ஸோ வித் ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அமினோ ஆசிட்ஸும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அது வந்து நம்ம என்னென்ன ஃபுட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படின்னு பார்க்கணும். அமினோ ஆசிட்ஸ்லேருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்ம பாடியால் மெயினாக 20 மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இந்த இதில் காட்டுற மாதிரி இந்த 20ஐயும் நாம் வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த நான் எசென்ஷியலுங்கிறது பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் சாப்பாட்டிலேருந்து எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம பாடியாலையும் அதை வந்து நேச்சுரலாக ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனலி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இது வந்து நம்ம பாடியால் நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பட் அந்த சர்டன் கண்டிஷன்ஸ். நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், இம்யூனிட்டி ஹெல்த்தியாக, எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும். ஏதாவது ஒன்று அதில் இல்லைன்னா கூட நம்ம பாடியால் இந்த டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இதை வந்து நம்ம பாடியால் என்ன ட்ரை பண்ணாலும் அதை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது, அதை நம்ம சாப்பாட்டால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து 9 டைப்ஸ் இருக்குது. இதை நம்மளால் வந்து ஆல் சோர்சஸ், நம்ம முக்கால்வாசி இருக்கிற நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டில் இருந்துமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த சாப்பாடை எடுத்துக்கணும். மிச்சம் ரெண்டுமே வந்து நம்ம நார்மலாக இருக்கிற எல்லா சாப்பாட்டில் இருந்துமே கிடச்சிடும். இந்த நான் எசென்ஷியல் அண்ட் கண்டிஷனல் எசென்ஷியல் வந்து நமக்கு வந்து நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது வந்து நம்ம பாடி வந்து வளர்றதுக்கும் சரி, இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய செல் க்ரோத் அண்ட் செல் டிவிஷன் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஏன்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடியில் இன்னொரு முக்கியமான ஒரு சத்துக்கு அதுதான் வந்து பில்டிங் பிளாக்காக இருக்குது. என்னதுன்னா புரோட்டீன். ஸோ வந்து நம்ம நார்மலாக வந்து புரோட்டீனை எப்படி பார்ப்போம்னா ஒரு லாங் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம மசில்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வளர்றதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் நம்மளோட செல்லு வந்து ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ண கெமிக்கல்ஸ் தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம எதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற மொத்த 20 எசென்ஷியல்ஸ் அண்ட் நான் எசென்ஷியல் எல்லாமே அந்த மொத்த 20மே நமக்கு வந்து நான்வெஜ்லேருந்து கிடச்சிரும். இதே நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்குள்ள வெஜிடேரியன் சைடில் பார்த்தோன்னா சோயாபீன் அண்ட் சோயாபீனை பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி 20 அமினோ ஆசிட்ஸுமே நமக்கு கிடைக்கும். இது இல்லாமல் மிச்ச தானிய வகைகள் இருக்குல்ல, ஹோல் கிரெயின்ஸ், மிச்ச தானிய வகைகள் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு தானிய வகையிலையும் சில குறிப்பிட்ட அமினோ ஆசிட்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒன்றே மட்டும் சாப்பிட்டு நமக்கு வந்து தேவைப்படுற அமினோ ஆசிட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதை நம்ம வந்து ஒரு வேரியேஷனில் சாப்பிடணும். அதை வந்து எப்படி சாப்பிடணுங்கிறத வந்து நமக்கு வந்து பைபிளில் சொல்லியிருக்காங்க. எசேக்கியல் 4:6 அதில் வந்து சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருத்தங்க வந்து இது பண்ண முடியுமா, வாசிக்க முடியுமா? ஓ 49. தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒருக்களித்து படுக்கும் நாட்கள் விளக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. ஸோ வந்து இதில் வந்து என்னென்ன தானியங்களை வந்து நம்ம சேர்த்து சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே பைபிளில் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம சாப்பிட்டோன்னா தேவைப்படுற எல்லா 20 அமினோ ஆசிட்ஸுமே வந்து நமக்கு டைரெக்டாக தானியங்கள்லேருந்தே கிடச்சிரும். நம்ம வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கூட எடுக்க தேவையில்ல அமினோ ஆசிட்ஸு பேஸ் பண்ண வரைக்கும். ஸோ வந்து நம்ம ஆண்டவருக்கு கொடுத்த இந்த அற்புதமான உடம்பை வந்து அவர் சொன்ன விதத்திலேயே நம்ம வந்து சாப்பாடை சாப்பிட்டு அதை நம்ம வந்து பார்த்துப்போம். நன்றி.